கதையின் பெயர் உலகம் நிலையானதல்ல. அக்பர் பீர்பால் கதை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு கதை தான் இது. அக்பருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சான். காலையிலையும் சாயந்தரமும் தன்னோட பேலஸ்க்கு முன்னாடி இங்கேயும் அப்படியும் இப்படியும் நடந்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அவர் பார்த்தாராம், அவரோட காம்பவுண்ட் சுவர், அதாவது அந்த பேலஸ் காம்பவுண்ட் சுவருக்குள்ள நிறைய சாதுக்கள்லாம் ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்கண்ணா. உடனே இவருக்கு கோபமாக வந்துச்சான், இவங்க ஏன் இப்படி இங்கே ஓய்வெடுக்கிறாங்க அப்படின்னு. இதை டெய்லி அவர் மார்னிங்கும் ஈவினிங்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் காலையில் அவரோட காம்பவுண்ட் சுவரில் ஒரு நிறைய சாதுக்கள்லாம் ரொம்ப ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்களாம். இது இப்படி இருக்கவே கூடாதுன்னு கோபமாக அவர் முடிவெடுத்தாராம். உடனே தன்னோட அரண்மனையில் போய் எல்லார்கிட்டையும் சொன்னாராம், இந்த மாதிரி அரண்மனை மதில் சுவர்கிட்ட யாருமே ஓய்வெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கூட பிறப்பிச்சிட்டாராம். உடனே அங்கே இருக்கிற சாதுக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். இப்படி ஒரு ஆணையை பிறப்பிச்சிட்டாருன்னு பீர்பாலுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். இதை எப்படியாவது நம்ம மாற்றியே ஆகணும், இல்லைன்னா நம்ம அரசரோட பெயர் ரொம்ப கெட்டு போயிடுமேன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாராம் பீர்பால். என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் ஒரு சாது மாதிரி அவரும் வேடம் போட்டுட்டு அந்த அரண்மனை வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாராம். இருந்த காவலர்கள் எல்லாம் சேர்ந்து, நீங்க இப்படி உட்காரக்கூடாது சாதுவே, நீங்க போங்க போங்கன்னு விரட்டினாங்களாம். ஆனா போலையாம். ஆனா இந்த சட்டம் பிறப்பிச்ச அக்பர் ஒன்று சொன்னாரு, சாதுக்களை புண்படுத்தக்கூடாதுன்னு. அதனால வேற வழி இல்லாம அங்க இருந்த காவலாளர்கள்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்பவும் பார்த்து அக்பர் வந்தாராம். பார்த்துட்டு, என்ன இங்க என்ன கூட்டம் அப்படின்னு கேட்டாராம். இல்லை அரசே, இந்த மாதிரி சாதுக்கள்லாம் நீங்கள் தங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே அவர் ஒருத்தர் தங்கியிருக்காரு, அவரை போன்னு சொன்னாலும் போக மாட்டுக்காரு அப்படின்னு சொன்னாராம். அக்பர் அந்த சாது கிட்ட போய், ஏய், உனக்கு இங்கே யார் உன்னைய தங்க சொன்னது? இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே தான் வருவீங்களா? எல்லா சாதுக்களும் இப்படி தங்குறதுக்கு இது என்ன தர்ம சத்திரமா அப்படின்னு கோபமாக கத்துனாராம். உடனே சாது வேடமிட்டு இருந்த பீர்பால் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு முன்னால் இங்கே யார் தங்கியிருந்தா இந்த அரண்மனையில் அப்படின்னு கேட்டாராம். உடனே அக்பர் சொன்னார், என்னோட அப்பா சக்கரவர்த்தி ஹுமாயூன் அப்படின்னாராம். அவருக்கு முன்னாடி என்னோட பாட்டனார் சக்கரவர்த்தி பாபர் அப்படின்னாராம். அவருக்கு முன்னாடி அப்படின்னாராம். உடனே அக்பருக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்தது. இருந்தாலும் சொன்னாராம், பாபருக்கு முன்னாடி மன்னர் இப்ராஹிம் லோடி இங்கே இருந்தார். என்னோட தாத்தா அவரை ஜெயிச்சு இந்த அரண்மனையை அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே பீர்பால் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த அரண்மனை உனக்கு மட்டும் சொந்தம், நீ எப்படி சொல்ற? இங்கே பார்த்தா எல்லாரும் நிறைய பேர் இருந்திருக்காங்களே, அப்படி பார்த்தா இந்த அரண்மனையும் ஒரு தர்ம சத்திரம் தானே அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பருக்கு கோவம் வந்துட்டான். என்ன நீ சொல்ற அப்படின்னு கத்தி கேட்டாராம். உடனே பீர்பால் வேஷம் போட்டிருந்த சாது என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு தர்ம சத்திரம்னா அப்பப்போ போகிறவங்க தானே தர்ம சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த உலகமே பெரிய தர்ம சத்திரம் தானே. மனுஷன் உலகத்தில் பிறக்கிறான், தான் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போகிறானே தெரியாது. அதனால் இந்த உலகமே நிலையானதில்லை. அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அப்போதான் தன்னோட தப்பு அக்பருக்கு புரிஞ்சுதான். உடனே அக்பர் கொஞ்சம் அப்படி ஊத்து பார்த்தாராம் பீர்பாலை. உடனே புரிஞ்சு போச்சான், தன்னுடைய நண்பன் பீர்பால் தான் வந்திருக்காரு அப்படின்னு. நான் தப்பா ஆணையிட்டேன் பீர்பால், அதை என்னை திருத்தினதுக்கு நன்றி அப்படின்னு பீர்பாலுக்கு நன்றி சொன்னாராம். உங்களுக்கு புரிஞ்சுதா குட்டீஸ்? இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானதில்லை. உனக்கு தான் எனக்கு தான் சண்டை போடக்கூடாது, ஓகேவா?